கரூரில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 32 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். கரூரில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 32 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்க உள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது குறித்தான விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு நாளை செல்கிறார். அங்கே கட்சி நிகழ்வு மக்கள் கூட்டம் காலை 10க்கு மேல் நடைபெறும் என ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கான ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. அதே போல கரூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளாகத்தில் 13,500 பேருக்கு வேலை வழங்கக்கூடிய தொழில் முதலீடுகள் பெறப்பட்டு தொழிலாளர்களுக்கான அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தொழில் வந்தால் அதில் 13,500 பேர் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கருணை அடிப்படையில் 32 பேருக்கு அரசினுடைய பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அந்த கருணை அடிப்படையிலான பணியை வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. 32 பல்வேறு துறைகளில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுத்தவரைக்கும் 42 பேர் இருந்தார்கள். அவர்கள் குடும்பங்களைச் சேர்ந்த கரூரில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 32 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்க உள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. பல்வேறு அரசு துறைகளின் கீழ் பணியாற்றும் வகையில் 32 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளதாக தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பணி ஆணைகளை வழங்குகிறார் முதலமைச்சர் விஜய். கரூரில் நாளை 32 பேருக்கு பணி ஆணைகள் வழங்கும் விழாவானது நடைபெற இருக்கிறது. பல்வேறு அரசு துறைகளின் கீழ் பணியாற்றும் வகையில் 32 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளதாக தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.